ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன ரொம்ப நாள் ஆச்சு கிளாஸ் எடுத்து 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அதோட பெண்டிங் தான் நான் எடுக்கிறேன். பாருங்கள், இது ஒரு ஆல்பத்தில் ஒட்டுற அளவுக்கு தான் நம்ம அன்றைக்கி மெஷர்மெண்ட் போட்டு காமிச்சோம். இப்போ அதே துணியை தான் நான் வச்சு வெட்டுறேன். இது ஒரு பிட்டு துணியை தான் நான் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இது வந்து எப்படி அளவு துணி வச்சு வெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அதை அப்படியே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். முதல்ல பேப்பர் கட்டிங் போட்டோம் இல்லையா, அதோடது பாருங்கள். இதில் இப்போ 4 பீஸ் இருக்குது. துணியும் 4 நம்ம மடிச்சிருக்கோம். விட்டு துணிங்கிறனால இடையில கொஞ்சம் துணி இல்லை, அது நம்ம ஆம்கோல் கிட்ட போயிடும். பாருங்க, கொஞ்சம் பாருங்கள், ஷோல்டர்கிட்ட பத்தல, கொஞ்சம் இறக்கம் கம்மியானாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இது மெஷர்மெண்ட்டு எப்படி கட்டிங் போடுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த அகலம் கரெக்டாக வந்துட்டு உயரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். அந்த உயரத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு பண்ணணுன்னா ஒரு ஃப்ளீட் வச்சு ஏதோ ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்டேன்னா வரைஞ்சிட்டு பச்சைக்கான இப்போ நான் வெட்டுறேன் பாருங்கள். வெட்டியாச்சு அதே அளவு, கொஞ்சம் இறக்கம் மட்டும் கம்மியாயிடுச்சு. அதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஃப்ளீட் அந்த மாதிரி எதாவது வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வெட்டிடலாம். மடிப்பு இருக்குது, ஜாயிண்ட்டு. நம்ம ஒரு சின்ன பிடி துணி வச்சு தைக்கிறதுனால தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 2 பீஸ் இருக்கும். இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ். இது எப்படி இப்போ தைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஆம்கோல் மடிச்சு அடிச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இருக்கா பாருங்கள், இந்த ஆம்கோல் மிஸ். ஏன்னா மேலே நம்ம நாட்டு வைக்கிறதுனால தான் தனித்தனியாக அடிக்கிறோம். கீழே மடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டு வைக்கிறதுனால பிசுறு தெரியக்கூடாது இல்லையா, அதுக்காக. பாருங்கள், இதையும் மடிச்சிடலாம்.